வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். நெருங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. மறுபுறம் பாஜக, அதிமுக தங்கள் கூட்டணியை பலப்படுத்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளன. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே அதற்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ளன. மத்தியில் பாஜகவுக்கு எதிராக இந்தியா என்ற கூட்டணியை அமைத்துள்ளன எதிர்க்கட்சிகள். தமிழகத்திலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அனலாக பறக்கின்றன. மதசார்பற்ற கூட்டணியில் இடம் பிடித்துள்ள காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நிறைவு செய்துள்ளது திமுக. விடுதலை சிறுத்தைகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகள் உடனான பேச்சுவார்த்தையும் விரைவில் நடைபெற உள்ளன. தொகுதி பங்கீடு குறித்து வெளிநாடு பயணம் முடித்து வந்த பிறகு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பார் என கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தெரிவித்துள்ளது. சொல்லி அதெல்லாம் ஒண்ணு உறுதியா முடியும். தலைவர் இருக்காங்க, குழு தலைவர் இருக்காங்க. வெகு சீக்கிரமா தலைவர் வந்தோம்னா வெகு சீக்கிரம். ஒருபுறம் திமுக கூட்டணியை பலப்படுத்தி வரும் நிலையில் மற்றொரு புறம் பாஜக, அதிமுக பிளவு காரணமாக யார் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுகவை கூட்டணிக்குள் இழுக்க பாஜக பல்வேறு வழிகளை கையாண்டு வந்தாலும் பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். நாங்க ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டோம். அதாவது பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி, எங்க தலைமையில் பிஜேபி இல்லாத கூட்டணி. பிஜேபி பொறுத்தவரை யார் எந்த முயற்சி எடுத்து எங்களோட சேர்க்கணும்னு நினச்சா அது வீண் தான், அது விடலுக்கு கிடைத்த நீர். அதனால் ஒரு ஏன்னா முடிவெடுத்தது தான். அதில் பின்வாங்குற பேச்சுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த எண்ணம் கிடையாது. இப்படியான சூழலில் அதிமுகவில் இருந்து விலகிய ஓ பன்னீர்செல்வம் பாஜக உடனான கூட்டணியில் தொடர்வதாக தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணி ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி, அந்த கூட்டணியில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகத்துக்கு இடமில்லை. பழனிசாமி விலகி போயிட்டார். அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் அதிமுகவுடன் இணையாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதன் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். எந்த காலத்திலேயும் பழனிசாமி என்கிற துரோகியோடு நாங்கள் இணைந்து செயல்பட மாட்டோம். அதே நேரத்தில் அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை நம்புவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் தனித்தே போட்டியிடும் என தெரிவித்துள்ளது. பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் பாஜகவுடன் இணையுமா, அதிமுகவுடன் இணையுமா, மக்கள் நீதி மய்யம் திமுகவுடன் இணைந்து போட்டியிடுமா அல்லது தனித்து போட்டியிடுமா என்ற கேள்விகளும் தமிழக அரசியல் களத்தில் எழுந்துள்ளன. இந்த கேள்விகளுடன் தமிழகத்தில் தற்போது ஆளும் கட்சியாக உள்ள திமுகவுக்கு எதிராக அதிமுக, பாஜக தலைமைகளில் இரு கூட்டணிகள் அமையுமா அல்லது ஒன்றாக இணைந்து தேர்தலை அக்கட்சிகள் சந்திக்குமா என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில்தான் தெரியவரும். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.